ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நந்தன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த மூவியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம சசிகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு அடிபட்டு வர்ற ஒரு கீழ் ஜாதியை வந்து இந்த படத்தில் வந்து சசிகுமார் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்க மேல் ஜாதிக்காரங்க பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து அவங்கவுங்களோட அரசியல் செல்வாக்கு மற்றவங்களோட கௌரவத்துக்காண்டி பார்த்திங்கன்னா பதவி வந்து தக்க வச்சுருப்பாங்க. தக்க வச்சுக்கிறப்ப பார்த்திங்கன்னா போட்டியே இல்லாமல் 35 வருஷமாக வந்து அந்த ஒரு போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா தலைவர் போஸ்டிங் வந்து இருப்பாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரிசர்வ் தொகுதியை பார்த்திங்கன்னா அந்த தொகுதியை வந்து மாற்றுறதுனால கீழ் ஜாதியில் உள்ள ஒரு ஆளை பார்த்திங்கன்னா நிற்க வைக்கணும். இதனால் பார்த்திங்கன்னா மேல் ஜாதிக்காரங்க வந்து அவங்களா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. ஜெயிக்க வச்சுட்டு அந்த ஆளுமைத்தன்மையை பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா இவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு பேருக்கு பார்த்திங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இவங்களே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆளுமை பண்ணுவாங்க. இதுதான் படத்தோட கதை. இதில் வர்ற கதைகளை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படமாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். அந்தளவு தான் படம் வந்து எடுத்திருக்காங்க. எல்லோரும் சொன்ன கதை தான் பார்த்திங்கன்னா இது. ஆனால் இது வந்து ஒரு புது விதமாக நமக்கு வந்து எடுத்து வந்து காட்டியிருக்காங்க. இந்த கதையில் சசிகுமார் ரோல் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. ஹீரோனியை பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு நல்ல ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முட்டாள்தனமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து சசிகுமார் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வல்ஸ்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. போஸ்டரை பார்த்துட்டு ரத்த கலரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு ஃபைட் சீனே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா சசிகுமார் தான் பார்த்திங்கன்னா அடியை வாங்குவார். கடைசியாக பார்த்திங்கன்னா இவங்க அடிமைப்படுத்துறதுலேருந்து மீண்டு இவங்களுக்கு தானாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு கடைசி எண்டிங் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக கதையை வந்து எடுத்து சொல்லாமல் சுருக்கமாக வந்து கதையை முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்பும்படியாக இல்லை. ஏன்னா இப்போ இருக்க சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நிறையா உண்மைத்தன்மை வந்து சொல்லப்படுது. இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனால் இதனால் வந்து நமக்கு நிறைய பிரயோஜனமும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வர்ற எல்லாருமே சமத்துவம் கொண்டு வர்ற மாதிரி வந்து தான் இப்போ இருக்க காலகட்டங்கள் இருக்குது. இப்போதைக்கு அதிகமாக வந்து ஜாதி பார்க்குற மாதிரி வந்து தெரில. ஆனால் திரைப்படத்தில் காட்டணும் அப்படின்றக்காண்டியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாதி படத்தை எடுத்து நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்பும்படியான காட்சிகள் நிறையா வந்து இல்லாமல் இருக்குது. இதனாலே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு நான் வந்து ரேட்டிங் இவ்வளோ தான் வந்து கொடுக்குறேன். இந்த மூவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.